774 பேர் பலி கொண்ட அகமதாபாத் விமான விபத்து இந்தியாவை உலுக்கிருச்சு. அந்த சோகமே இன்னும் தீராத நிலையில அதே ட்ரீம் லைனர் ரக விமானம் ஒன்று லண்டனிலிருந்து சென்னைக்கு கிளம்பும்போது புறப்பட்ட உடனே கோளாறு ஏற்பட்டு வானத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே வட்டம் அடிச்சு எரிபொருள் அளவு குறைச்சிட்டு திரும்பவும் லண்டன்லேயே இறங்கி கோளாறு சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது போன்ற விமான விபத்துக்களால் ஏற்படக்கூடிய மரணங்கள் ரொம்ப கோரமானதா இருக்கு. அதே போல கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல் பயணங்களும் போது ஏற்படக்கூடிய விபத்துகள் ரொம்ப மோசமானதா இருக்கு. சில கப்பல் விபத்துகள்ல இறந்தவர்களோட உடல்களை மீட்கவே முடியறதில்ல. கப்பல் பயணங்களின் போது ஒருவர் திடீர் உடனாக்குறதுனால இறந்துட்டாருன்னா அவரோட உடலை உடனே வாங்க முடியாது. அந்த கப்பல் கடல் வழியா போய் அடுத்த நாட்டிலேயோ இல்லை அடுத்த கண்டத்திலேயோ ஏதாவது ஒரு துறைமுகத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கிருந்து தான் அந்த உடலை வாங்கிக்க முடியும். இது ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஈமச்சடங்கு கூட எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்க வேண்டியதா போயிடும். ரொம்ப செலவு பிடிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. அப்போ நம்ம வீட்டுல இருந்து நெடும் பயணங்கள் கிளம்பும் போது தடைவை நீக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவோம். அதோட நம்ம வசிக்கூடிய பகுதியில் இருக்கிற கருப்பணசாமி, முனீஸ்வரர், காளி போன்ற தெய்வங்களை வழிபடுவோம். சில பேர் ஒரு தெய்வத்தோட போட்டோவை கையில வச்சுக்குவாங்க, தங்களோட பயணம் நல்லவரமா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த சாலை விபத்துகள்ல உடனடியாக மீட்பு பணி நடக்கும், மருத்துவ உதவியும் கிடைக்கும். ஆனா விமான விபத்து, கப்பல் விபத்துல அந்த மாதிரி நிலைமை இல்லை. இந்த விமான கப்பல் பயணிகள் மற்றும் பணியாளர்களை காத்து அருள்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தெய்வம் எங்க இருக்குன்னா திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போற வழியில இருக்கக்கூடிய கீழ்வேலூர் அல்லது கீவலூர் என்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தர குச்சாம்பிகை சமேத அட்சயலிங்கேஸ்வரர் கோயில் தான் இருக்கு. அந்த அம்மனோட பெயர் அஞ்சு வட்டத்தம்மன். அந்த அம்மன் எப்படி விமான கப்பல் பயணிகளை காத்தருள்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம். சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு முருக வீரகத்தி தோஷத்தோட இங்க அந்த தோஷம் போறதுக்காக சிவபூஜை செய்யறாரு. அந்த சிவபூஜை பூர்த்தி அடையாத அளவுக்கு பல அமானுஷ சக்திகள் முருகனுக்கு இடையூறு செய்யுது. இதனால முருகன் இங்க இருக்கக்கூடிய சுந்தர குஜாம்பிகை அம்மனிடம் முறையீடு செய்யறாரு. அந்த அம்மன் உடனே 10 கரங்களோட கூடிய உக்கர காளியாக மாறி முருகனோட சிவபூஜையை 4 திசைக்கும் காவல் இருந்து காக்குறாங்க. இந்த வீரியமிக்க அமானுஷ சக்திகள் தரை வழியாக 4 திசைகளையும் முருகனோட சிவபூஜைக்கு இடையூறு ஏற்படுத்த முடியாம ஆகாயத்திலேருந்து இடையூறு செய்யறாங்க. இதை பார்த்த அந்த அம்மன் மேலும் கோபமடைந்து 4 திசைகள் மற்றும் ஆகாயத்தோடு சேர்ந்து 5 திசைகளையும் வட்ட வடமான அரணை உருவாக்கி முருகனுடைய சிவபூஜையை காத்தருள்றாங்க. முருகனுடைய சிவபூஜை பூர்த்தி அடையுது வெற்றிகரமாக. இந்த 5 திசைகளின் வழியாகவும் பஞ்சபோதங்கள் மூலமாகவும் இந்த அமானுஷ சக்திகள் முருகனுடைய சிவபூஜைக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்த முடியல. இதனாலதான் சோழ மன்னர்கள் நெடும் பயணம் மேற்கொள்ளும் போது, கடல் பயணம் மேற்கொள்ளும் போது, எதிரிகள் மேல படையெடுக்கும் போது இந்த 5 வட்டத்தம்மனா வழிபாடு செஞ்சுட்டு போய் வெற்றிகரமா திரும்பி வந்திருக்காங்க. இது எல்லாமே தலவரலாறு சொல்லுது. தலவரலாறுங்கிறது ஒரு கோயிலோட தத்துவத்தை வழி வழியா பக்தர்களுக்கு புரியும் வைப்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த கோவிலோட மூலவர் பெயர் என்னன்னா அட்சயலிங்கேஸ்வரர். அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா கேடிலியப்பர்னு சொல்றாங்க. அதாவது சயம்னா கேடு, கேடிலியப்பர்னா கேடு இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய சிவன் என்று பெயர். அப்ப இங்க வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு கேடு இல்லாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய சொரூபமா தான் இங்க சிவன் இருக்காரு. அதே போலதான் இந்த 5 வட்டத்தம்மன் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விபத்துகள் அமானுஷிலிருந்து காக்கக்கூடிய நிலையில இருக்காங்கிறத இந்த கதை சொல்லுது. இப்போ இந்த விமானம் பயணத்துக்கு எந்த ஆபத்து வராம இந்த அம்மன் எப்படி காக்குறாங்கிறது பார்க்கணும்னா இந்த முருகனுடைய சிவபூஜைக்கு பாதுகாப்பு அரணை அமைச்சாங்க இல்லைங்களா, அந்த 5 திசைகள்ல ஒன்றும் ஆகாயம். அதே போல அந்த அமானுஷ சக்திகள் பஞ்சபூதங்களை பயன்படுத்தி
முருகனோட சிவபூஜைக்கு 20 எப்படாம் காத்தாங்க இல்லைங்களா, அந்த பஞ்சபூதங்களே இருக்கக்கூடியது ஒண்ணு ஆகாயம். அப்ப இந்த ஆகாயத்துல பறக்கக்கூடிய விமானங்கள் விபத்துகளை மாட்டிக்காம, அதாவது அன்னை தன்னை வணங்கும் போது இந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அந்த விபத்துல சிக்காம காத்து அருளக்கூடிய நிலையில அந்த அம்மன் இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா அகமதாபாத் விமான விபத்துல ஒரு பயணி விமானத்திலேருந்து குதிச்சு உயிர் தப்புனாரு. ஒரு பயணி விமானத்தை தவற விட்டு உயிர் தப்புனாங்க. அதே பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து சென்னை கிளம்புன விமானம் கோளாறு ஆகி விமானத்திலே வட்டமிச்சு பத்திரமா திரையறங்கி தன்னை சரி பண்ணிட்டு திரும்பவும் அந்த விமானம் கிளம்பி வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது தன்னை நம்பி வழிபாடு சென்றால் இந்த அம்மன் பயணங்கள்ல ஏற்படக்கூடிய இடையூறுகள் எதுவுமே தாக்காத அளவுக்கு பக்தர்களை காக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த அமாவாசை சக்தியிலிருந்து சிவபூஜைய இந்த அம்மன் அஞ்சோட்டத்தம்மன் காப்பாத்தினாங்க இல்லையா, இந்த அமாவாசையத்துக்கு கடல் பயணங்களுக்கு ரொம்பவுமே தொடர்பு இருக்கு. பல நூற்றாண்டுகளாகவே பல அமாவாசை அனுபவங்கள் கொண்டதாக இந்த கடல் பயணங்கள் இருந்திருக்குங்கிறது உண்மை. இப்போவுமே கப்பல் பயணம் போறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த கடல்ல உயிர் துறக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆத்மாக்கள் அந்த கடல் நீர்லேருந்து வெளியே வர முடியாம சிக்கி தவிச்சிட்டு அங்கேயே இருக்கிறதாகவும், அந்த ஆத்மாக்கள் பலவும் ஒன்று சேர்ந்து மிகுந்த சக்தி வாய்ந்ததாகவும் மாறி அவ்வப்பொழுது இந்த கடல் கப்பல் விபத்துகளை ஏற்படுத்துவதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவிட்டே இருக்கு. அறிவியலாளர்கள் இந்த கடல் ஆராய்ச்சியாளர்களோடு கூட இந்த கடலில் ஏற்படக்கூடிய வினோதமான சத்தங்கள் எதனால் வருகிறது என்பதை பற்றி இதுவரைக்கும் பதில் சொல்ல முடியாத நிலைமைதான் இருக்கு. அப்போ இந்த அமானுஷ்யங்கள் கப்பல் பயணங்கள்ல பாதிப்பு உருவாக்குறதுங்கிறது உண்மை. அந்த கப்பல் பயணங்கள்ல கூட பல அனுபவங்கள் பல பேருக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தின நிறைய அனுபவ கதைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 5 வட்டத்தம்மன கப்பல் பயணம் போறவங்க கப்பல் பணியாளர்கள் வந்து வணங்கிட்டு போனாங்கன்னா அந்த கப்பல் பயணங்கள்ல எந்த அமாவாஸ்ய ஆபத்துகளும் வராம அவங்க காப்பாங்கிறத உண்மை. அந்த கப்பல் பயணிகள் இந்த 5 வட்டத்தம்மனை வணங்கிட்டு அந்த உண்மையை உணர்ந்துக்கலாம். இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா பயணத்துக்குரிய கிரகம் சந்திரன் ஆவார். அப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய அம்பாள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சந்திரனுக்குரிய தெய்வமா ஆகும். அப்போ அந்த அம்பாலே இந்த காளியாக 5 வட்டத்தம்மனாக உருமாறி இங்கே முருகனுடைய செவ்வூஜை காத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அம்பாள் தான் இந்த 5 வட்டத்தம்மன் போது சந்திரனுங்கிற பயணத்துக்குரிய கிரகம் இங்க வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ ஜோதிட ரீதியா உங்க ஜாதக ரீதியா நீங்க உங்களோட தடை தாமதம் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஆளுமை செலுத்தாத நாட்களா பார்த்து நீங்க இந்த அம்மனை வழங்கும் போது நம்மளோட கூறனாலும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது எப்படின்னா ஜாதக ரீதியா உங்க 8ஆம் பாவத்தோட அதிபதியோட நட்சத்திரனாலா இல்ல இருக்க நாள்ல நீங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டாம். அந்த 8ஆம் அதிபதியோட பார்வை சேர்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த கோயில வந்து வழிபாடு செய்ய வேண்டாம். அந்த 8ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட நட்சத்திர நாட்கள் இங்க வந்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டாம். அந்த 8ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் வந்துச்சுன்னா அந்த நட்சத்திர அதிபதியோட நட்சத்திர நாட்கள்ல நீங்க இங்க வழிபாடு செய்ய வேண்டாம். கோச்சார ரீதியா கூட நீங்க இங்க வந்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள்ல ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திராதிபதி உங்க ஜாப ரீதி 8ஆம் அதிபதியோட பார்வை சேர்க்கை இல்லாதனாலும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இறைவனோட அருள் கேட்டிலே அருள் பூர்ணமாக கிடைச்சு 5 வட்டத்தம்மனோட அருளும் பூர்ணமாக கிடைச்சு உங்க பயணங்கள் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.